அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சி அதாவது நிகழ்ச்சி நிறைவுபடி நம்ம நிறுவனர் குமரவேலுடைய உதவி பகவானுடைய அருமை பக்தை சாவித்ரி அவர்கள் இப்போ குரு மகளையை பற்றி பேசுவாங்க. அவங்கள பேச அழைக்கிறேன். பெரும் கருணையாளர் இந்த குரு பூர்ணிமா ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பகவானுக்கு என்னோட முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளை இந்த ஆன்மீக பயணத்துல ரொம்ப சிறப்பாக வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்க பேராசிரியர் திரு கருணாகரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய குரு பூர்ணிமா வாழ்த்துக்களையும் என்னுடைய நமஸ்காரங்களையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்க அத்தனை பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை முதல்ல சமர்ப்பிச்சுக்கிறேன். முதல்ல ஒரு குரு அப்படின்றவர் யாரு அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய அறியாமை அப்படின்ற இருளை நீக்கி நமக்கு ஞானம் அப்படின்ற ஒளியை ஏற்றி வழிகாட்டக்கூடியவர் தான் இந்த குரு அப்படின்றவர். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு உயிர் கொடுத்தவர் அன்னை, நமக்கு உலகளாவிய அறிவை கொடுத்தவர் தந்தை, நமக்கு ஒரு நெறியை கொடுத்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடியவர் தான் குரு. அந்த குரு தான் மோட்சத்துக்கு வழிகாட்டி நமக்கு கடவுளை அடைய செய்யறாங்க. அப்பேற்பட்ட குருவோட பாதத்தை பணிந்து அவரை போற்றக்கூடிய நாள் தான் இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது. இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு தான் புத்தர் அவருடைய முதல் பிரசங்கத்தை செஞ்ச நாள். இது வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வேத வியாசர் அப்படின்றவரோட பிறந்த தினம். வேத வியாசர் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, ஆதி கடவுளான மகாவிஷ்ணு செவி வழியா அவருக்கு உபதேசங்கள் கொடுக்குறாரு. 4 வேதங்களை கொடுக்குறாரு. அந்த 4 வேதங்களை அவரு 18 புராணங்களா நமக்கு கொடுக்குறாரு. அந்த புராணங்கள் தான் தர்மம் எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத இந்த உலகத்துக்கு கொடுத்தது. அப்பேற்பட்ட குருவுக்கெல்லாம் குருவாகிய வேத வியாசர் பிறந்த தினம்தான் இன்று. அது அவருக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக அதை வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்படி பல குருமார்கள் இந்த பாரதத்துல வாழ்ந்திருக்காங்க, இன்னும் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இந்த குருமார்களை இந்த பாரதம் பெரிதும் போற்றுகிறது. இது மாதிரியான குருமார்கள் இன்னுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த குருமார்கள் மற்ற நாட்டில இருக்கிறத விட நம்ம நாட்டில தான் குரு தத்துவமும் குரு பரம்பரை வைபவமும் ரொம்ப அதிகம். இது நம்ம நாட்டிற்கான தனித்தன்மை, தனி சிறப்பு. இப்படி நம்ம பாரதத்துல வாழ்ந்த நிறைய மகாத்மாக்கள், குருமார்கள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமா நமக்கு லீலைகள் மூலியமா நமக்கு சில உண்மைகளையும் படிப்பினைகளையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட சில உண்மைகளை படிப்பினைகளை எனக்கு தெரிஞ்ச சில கதைகளை உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்க போறேன். முதல்ல மகா பெரியவா ஒரு நாள் காஞ்சி மடத்துல இருக்காரு. அப்ப அவங்கள பார்க்கறதுக்காக அந்த மடத்துக்கு ஒரு மாமி வராங்க. அவங்க மகா பெரியவாக்கு ரொம்ப வாயில புண்ணு, பேச முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வாயில புண்ணு ஜாஸ்தியா இருக்கு. அதனால அந்த மாமி என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போயிட்டு பால் காய வச்சு ஒரு வெண்ணெய் எடுத்துட்டு ஒரு தொன்னையில கொண்டு மகா பெரியவா முன்னாடி வைக்கிறாங்க. மகா பெரியவா கேட்கிறாரு, இன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி இல்லையே, எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்? மகா பெரியவா கேட்ட உடனே அந்த மாமி சொல்றாங்க, இல்ல சுவாமி, உங்களுக்கு இந்த மாதிரி வாயெல்லாம் புண்ணா இருக்கு, இந்த வெண்ணெயை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா போயிடும், அதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவா கிட்ட வச்ச கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன குழந்தை, ஒரு 1.5 வயசு இருக்கக்கூடிய குழந்தை ஓடி பெரியவாவை பார்த்து சிரிக்குது. பெரியவா உடனே அப்படியே இந்த தொண்டையில இருக்கக்கூடிய மொத்த வெண்ணெயும் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துடுறாங்க. அந்த மாமிக்கும் சுற்றி இருந்த பக்தர்களுக்கும் ஒரே வருத்தம், பெரியவா கொஞ்சமா கொடுத்துருக்கலாமே, மொத்தத்தையும் கொடுத்துட்டாரே, இவருக்காக தானே கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அந்த குழந்தை அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்க போனது அப்படின்றதே உங்களுக்கு தெரியல. அடுத்த நாள் திரும்ப அந்த மாமி வராங்க. மகா பெரியவா சொல்றாரு, எனக்கு வாயில இருந்த பூங்காத்தனையும் சரியா போயிடுச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க, நான் சாப்பிட்டா என்ன, கிருஷ்ணர் சாப்பிட்டா என்ன அப்படின்னு. இங்க இதுல இருந்து அவர் என்ன உண்மையை உணர்த்துறாரு அப்படின்னா, இந்த உடல் தான் வேறையை தவிர ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு உண்மையை ஒரு சின்ன லீலை மூலியமா மகா பெரியவா உணர்த்தினாரு. குருவுக்கு நம்ம பக்தி பண்ணும் போது ரொம்ப ஸ்ரத்தையா பக்தி பண்ணணும். அப்படி குரு சொல்ல தட்டாம இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஏகநாதர் அப்படின்றவர். ஏகநாதருடைய குரு பெயர் சுவாமி ஜனார்த்தன். அவருக்கு தத்தாத்திரேயரை குருவா வழிபடக்கூடியவர்.
ஒரு நாள் என்ன பண்றாரு இவர், ஜனார்த்தன சுவாமிக்கு வந்து ஏகநாதர் செய்யக்கூடிய அந்த சேவை மேல ரொம்ப ஒரு இது, இப்படி வந்து எந்த வேலை கொடுத்தாலும் குரு சொல்ல தட்டாம இவர் செய்யறாரு. தன்னோட தத்தாத்திரேயரோட சிலைக்கு இவங்க அபிஷேகம் பண்றாங்க, நெய்வேத்தியம் பண்றாங்க, எல்லாத்துக்குமே வந்து ஏகநாதர் ரொம்ப உதவி பண்றாரு. அதை பார்த்தா தத்தாத்திரேயருக்கு அவர் செய்யக்கூடிய சேவையை பார்த்த அவரோட ஜனார்த்தன குருக்கு ஒரு ஆசை என்னன்னா, இவருக்கு கடவுளை எப்படியாவது காண்பிக்கணும், தன்னோட சிஷ்யனான ஏகநாதருக்கு கடவுளை எப்படியாவது காட்டணும். இவர் குரு, அவர் நினைக்கிறது கடவுளை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துட்டு மானசீகமா பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு தத்தாத்திரேயர் கிட்ட. இந்த மாதிரி அவர் இன்னைக்கு உங்களுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக கோதாவரி நதிக்கு வந்து தண்ணி எடுக்க வருவாரு. அப்ப நீங்க அந்த ஆலமரத்துக்கு மேல உட்கார்ந்துருங்க, அவர் வரும்போது நீங்க அவருக்கு காட்சி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி ஏகநாதர் தண்ணி எடுக்க போறாரு. தத்தாத்திரேயர் கீழே இறங்கி வந்து 3 முகத்தோட, சிவன் பிரம்மா விஷ்ணுன்னு 3 முகத்தோட காட்சி கொடுக்குறாரு. அப்ப ஏகநாதர் கேட்கிறாரு, சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி நான் என் குருவுக்கு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க யாரா வேணா இருங்க, என் குருவுக்கு லேட் ஆகுது, அவர் தண்ணி கேட்டிருக்காரு, நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. தத்தாத்திரேயர் அவரோட குரு மேல வச்சிருக்க பற்றோ மெச்சு இப்படி இருக்காரு அப்படின்னு அவருக்கு அருள் பண்ணிட்டு கிளம்புறாரு. உள்ள இவர் போறாரு. ஜனார்த்தன சுவாமி கேட்கிறாரு, இன்னைக்கு தரிசனம் கிடைச்சதா அப்படின்னு. எனக்கு தான் தினமும் தரிசனம் கிடைக்குது அப்படின்னாரு. அப்ப அந்த 3 முகத்தோட வந்த கடவுளை நீ பார்க்கலையா அப்படின்னு. எனக்கு கடவுளே நீங்க தான், நான் என்னைக்காவது உங்ககிட்ட எங்க முன்னாடி வந்து கடவுளை காட்டுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்றாரு. கடவுளே முன்னாடி வந்து நின்னாலும் குரு சொல்லை தட்டாதவர் தான் ஏகநாதர். இந்த மாதிரி நம்ம குரு சொல்லை தட்டாம நடந்துக்கிட்டோம்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு அர்த்தம் உள்ளதா மாறும். அதிகம் பேசாம அத்வைத்தத்தை ஞானத்தை கொடுத்தவர் தான் சுவாமி ரமண மகரிஷி அவர்கள். அவருக்கு சாஸ்திர ஞானமும் உண்டு, சமய ஞானமும் உண்டு, சமையல் ஞானமும் உண்டு. அவருக்கு நல்லா சமைக்க தெரியும். ஒரு முறை அவரு ஆசிரமத்துல இருக்காரு, ஒரு சீடரை பார்க்கறாரு. அவர் ஒரு கத்திரிக்காவோட சதை பகுதியை மட்டும் எடுத்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு காம்பு பகுதியை எடுத்து தனியா வச்சிடுறாரு. அதை பார்த்து சுவாமி கேட்கிறாரு, இதனால அதை ஒதுக்கி வச்சுட்டேன், அது தேவையில்லாத பொருள் சுவாமி, அதனாலதான் நான் ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை வாங்கின சுவாமி அந்த பச்சை நிற பகுதியை மட்டும் சமைச்சு இவங்களுக்கு பரிமாறுறாரு. அதை சாப்பிட்ட சீடர் சொல்றாரு, சுவாமியோட கைப்பட்டோன்னே வீணான பொருள் கூட சுவையாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சுவாமி சொல்றாரு, அது என் கைப்பட்டனால சுவையா மாறல, அது முதல்ல வீணான பொருளும் இல்லை, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே வீண் கிடையாது, நமக்கு அதை சரியா பயன்படுத்திருக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு உபதேசம் கொடுக்குறாரு. இந்த பிரபஞ்சத்துல சிறு தூசிக்கும் ஒரு பயன் உண்டு. இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே வீண் கிடையாது, அதுக்கு சிறு தூசியை நமக்கு சரியா பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அதே சமயம் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு தூசின்னு உனக்கு தூக்கி போட்டுட்டு போக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை ஒரு சின்ன லீலை மூலமா ரமண மகரிஷி இந்த உலகத்துக்கு கொடுத்தாரு. இது மாதிரி வாழ்ந்த மகான்கள் எல்லாருமே நமக்கு பல படிப்பினைகளையும் உண்மைகளையும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான படிப்பினைகளை நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாவே கட்டாயம் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம பகவான் யோகி ராம் சரத்குமார் விதியையும் மாற்றும் வல்லமை கொண்டவர். அவரு நம்ம பல ஜென்மங்கள்லாம் பண்ண புண்ணியத்தின் பயனாதான் பகவான் மாதிரியான ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காரு. அவருடைய ஒரு திருநாமம் நமக்கு கிடைச்சிருக்கு. அன்னை மாதேவதி அவர்கள் ஒரு ஸ்பீச்ல சொல்றாங்க, நம்ம வாழ்க்கை அப்படின்றதே ஒரு முடிஞ்சு போன படம். அந்த படத்துல நம்மளால எதையுமே மாற்ற முடியாது. ஆனா அந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றணும் அப்படின்னா அந்த படத்தை எடுத்த டைரக்டரால மட்டும்தான் முடியும். அந்த டைரக்டர் தான் டிவைன் டைரக்டர் பகவான் யோகி ராம் சரத்குமார். அப்ப உங்களுடைய கர்ம வினையை அவரால் கட்டாயம் குறைக்க முடியும், உங்களோட விதியையும் அவரால் மாற்றி எழுத முடியும். பேர்பட்ட ஒரு குரு தான் நமக்கு கிடைச்சிருக்காரு. நமக்காக வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை போற்றி கொண்டாடுறது அப்படின்றது நம்மளுடைய தலையாய கடமை. நம்ம குரு பக்தி பண்ணி நாம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையிலுமே அவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாரு. எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கண்ணகன் ஐயாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரியான பகவான் ஐயா மாதிரியான குருவை காண்பிச்ச என் தாய் தந்தைக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்.